ஹாய் எவ்ரிவன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போது சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நேற்று நமக்கு ஒரு 2-3 ஃபோன் கால் வந்துச்சு. நிறைய ஃபோன் கால் டெய்லி வரும். அதில் ஒரு ஃபோன் வந்துச்சு. என்னென்னா 180+ கட் ஆஃப் வந்துடுங்க, கன்ஃபார்ம் வந்துடும். ஸ்கூல் லெவல்லே நான் வந்து மேக்ஸில் சென்டமெல்லாம் எடுப்பேன், பப்ளிக்கில் கண்டிப்பாக எனக்கு ஒரு சென்டம் எதிர்பார்க்குறேன், எல்லாம் சேர்த்து ஒரு 185 மேலே எடுத்துருவேன். நான் வந்து ஒரு காலேஜில் சேர்ந்துருக்கேன். அந்த காலேஜ் பேர்லாம் சொல்ல விரும்பல. காலேஜ் சேர்ந்துருக்கேன். என் வீட்டுக்கு அருகாமையே இருக்குது. ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் ரேடியஸில் போயிட்டு வர மாதிரி தான் இருக்குது. ஸோ நான் போயிட்டு வந்துடுவேன். எனக்கு சௌரியமாக இருக்குது. நல்ல காலேஜாக இருக்குது, பார்க்குறக்கும் நல்லா இருந்துச்சு, விசாரித்து பார்த்தவும் நல்லா இருந்துச்சு. நான் அட்மிஷன் போட்டுட்டேன். இப்போ நான் உங்ககிட்ட என்ன கேட்குறேன்னா, அந்த கல்லூரி நல்ல கல்லூரியா? இப்போது என்ன இங்கே நடந்திருக்கு அப்படின்னா, அந்த பையன்கிட்ட நான் கேட்குறேன், டிஎன்இஏ கவுன்சிலிங்னு ஒன்று இருக்குது, தெரியுமாடான்னு கேட்டால் எனக்கு தெரியும் ஆனால் தெரியாது. சார் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு என்னென்னு அப்படின்னு கேட்டேன். நீங்கள் வீடியோலாம் பார்க்குறது இல்லையா தம்பி, இல்லை வந்து ஏதாவது சேனல்ஸ் எல்லாம் பார்க்குறது இல்லையா, இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பார்க்குறது இல்லையா, உங்களுக்கு தெரியுமா தெரியாது, யார்கிட்டையும் விசாரிச்சிருக்கேன்னு கேட்டால் இல்லை சார், அதை பற்றி யாரும் சொல்லலை, எனக்கு அவேர்னஸ் கிடையாது அப்படிங்கிறேன். இந்த மாதிரி எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு தெரியல. ஸ்டூடெண்ட்ஸ்க்கே தெரியலனா பேரண்ட்ஸ்க்கு நிறைய பேருக்கு தெரிய மாட்டேது. நிறையா மக்கள் சிட்டியில் இருக்கிறவங்களுக்கே, கோயம்புத்தூர் சிட்டி, சென்னை அப்படின்னு எடுத்தாலே தெரியலனா, வில்லேஜ் சைடில் இருக்கிற மாணவர்களுக்கு எப்படி தெரியும்னு எனக்கு தெரியல. டிஎன்ஏ கவுன்சிலிங்க்கு கவர்மெண்ட் சைட்லேருந்து ஏதாவது ஒரு அப்டேட் சொல்லணும். ஆனால் இப்படி ஒரு கவுன்சிலிங் இருக்குன்னே நிறைய பேர்த்துக்கு தெரியல. 80% மாணவர்களுக்கு தெரிந்தால் கூட ஓரளவுக்கு தான் தெரிஞ்சிருக்கு என்ன நடக்கும்னு. அண்ட் மீதி இருக்க 20% மக்களுக்கு ஒன்றுமே தெரியல. அதனால நான் காலேஜில் போய் அட்மிஷன் போட்டேங்கிறேன். 185 கட் ஆஃப்க்கு கவுன்சிலிங்கில் முதல் ரவுண்டில் உனக்கு பெரிய காலேஜ் கிடைக்கும்னா, நீ 4வது டயரில் இருக்க காலேஜ் போய் சேர்ந்துருக்கான். அது 4வது டயர் காலேஜ், அதில் போய் சேர்ந்துருக்கான். பாவம், நான் என்ன சொல்ல முடியும்? எவ்வளோடா ஃபீஸ் கேட்டேன்னு கேட்டால் 75,000 ரூபாங்கிறான். 75,000 ரிட்டர்ன் தரமாட்டாங்களாம். என்ன பண்ண முடியும்? ஸோ அதனால் அந்த கல்லூரி நல்ல கல்லூரியான்னு கூப்பிட்டான். அதுக்கு தான் இந்த வீடியோவே. அவனால் இல்லை, நிறைய ஃபோன் கால் என்ன வருதுன்னா, அட்மிஷன் ஆகிட்டேன் இல்லைனா நிறைய ஃபோன் கால், சார் எனக்கு 100 கட் ஆஃப் தான் வரும், 120 கட் ஆஃப் தான் வரும், 130 கட் ஆஃப் தான் வரும், நான் வந்து எனக்கு என்ஜினியரிங் சீட் கிடைக்காது, அதனால் ஆர்ட்ஸ் போகிறேன், இல்லை வந்துன்னு எனக்கு பக்கத்துலேயே வந்து 60,000-70,000த்துக்கெல்லாம் சீட்டு தராங்க, 1 லட்சத்துக்கெல்லாம் சீட்டு தராங்க, சிஎஸ்சி 1.5 லட்சத்துக்கு தராங்க, நான் சேர்ந்துட்டா, டொனேஷன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சில கல்லூரிகள், டயர் 4 டயர் 3 கல்லூரிகள், சில கல்லூரிகள் கூப்பிட்றாங்கன்னு கேள்விப்பட்டேன். கண்டிப்பாக வந்து அங்கே போய் ஜாயின் பண்ணட்டான்னு கேட்டு ஃபோன் பண்ணுறான். நான் சொல்கிறேன், கவுன்சிலிங்கில் போட்டாலே இது கிடச்சிரும்டா. கவுன்சிலிங்கில் ஃபிக்ஸட் ப்ரைஸ் தாண்டா வாங்குவாங்க, 1.5 லட்சம் 1 லட்சம் தாண்டா வாங்குவாங்க. சார் அதே பீஸ் தானே சார் அவங்களும் வாங்குறாங்க அப்படின்னு சொல்கிறான் அவன். நான் இதெல்லாம் சொல்கிறேன், அதே பீஸ் தானே சார் அவங்களும் வாங்குறாங்க சார், போங்க சார் முன்னாடியே சேர்ந்துக்கிறேன். இதில் என்ன அந்த பையனுக்கு நான் சொல்லி புரிய வைக்கிறேன்னா, கவுன்சிலிங் மூலிமா போனால் நிறைய சலுகை இருக்குடா, நிறைய விஷயங்கள் இருக்குடா, இந்த விஷயங்கள் சொல்கிறேன், இந்த விஷயங்கள் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். எதுவுமே காதில் வாங்கிக்க மாட்டான். சரி என்னமோ கவுன்சிலிங்கிறாங்க என்னமோ அப்படின்னு. இத்தனைக்கும் வந்து பார்த்திங்கன்னா, அவனுக்கு கவுன்சிலிங்கை பற்றி வீடியோலாம் பார்த்து ஒரு சின்ன அவேர்னஸ் இருக்குது, பெரிய லெவலில் இல்லைனாலும். ஆனாலும் போய் சேர்ந்துட்டான். பயம், கட் ஆஃப் கம்மி ஆகிட்டோன்னு. நிறையா மக்கள் வந்து 150 கீழே வர மக்கள் வந்து இன்ஜினியரிங்கே வேண்டான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இன்ஜினியரிங் வேண்டான்னு சொல்லிட்டு ஆர்ட்ஸ் சைடு போயிட்டாங்க. இங்கே பாருங்கள், ஆர்ட்ஸில் போய் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறதுக்கு அதே பீஸ் தான் இன்ஜினியரிங்லேயும் இப்போலாம் வாங்குறாங்க. 3rd டயர் 2nd டயர் காலேஜில் கூட சத்தியமாக 1 லட்ச ரூபா ஃபீஸ் வாங்குறாங்க கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு, ஆர்ட்ஸில். அதே தான் இங்கே வாங்குறாங்க. சார் இன்ஜினியரிங் தான் பெஸ்ட்டாக? அப்போது நான் பெஸ்ட்டு வர்ஸ்ட்டு சொல்ல வரல. பிஎஸ்சியில் படிக்கிற சம்பளத்தை விட, கிடைக்கிற சம்பளத்தை விட நீ பிஇ படித்து பிடெக் படித்து வர சம்பளம் வந்து அதிகமாக இருக்கும். அதை தான் நான் சொல்கிறேன், அதை தான் மீன் பண்ணுறேன். உன் பாஷையில் சொல்லப்போனால் அதுதானே. உனக்கு டெக்னிக்கலாக சொன்னால் புரியாது, நான் டேரெக்டாகவே சொல்கிறேன். அதனால தானே இங்கே வந்து ஜாயின் பண்ணுங்க, உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குங்கிறேன். ஸோ நிறைய பேர் கவுன்சிலிங்கில் கிடைக்காது, கவுன்சிலிங்னால என்னன்னு தெரியல, கவுன்சிலிங் வேஸ்ட்டு, சாய்ஸ் ஃபில்லிங்க இன்னும் உளறிட்டு இருக்காங்க. நானும் ஒரு வீடியோ போட்டேன், அதெல்லாம் என்னென்னே தெரியாமல் புலம்பிகிட்டு இருக்காங்க எல்லோரும். இதெல்லாம் என்னென்னே தெரியல சார், இந்த ரிஸ்க் எடுக்கிறதுக்கு நான் பேசாமல் டேரெக்டாக போய் ஜாயின் பண்ணிடுறேங்க சார். இன்னும் சில பேர் பணம் வச்சுருக்கோம், 150 கட் ஆஃப் வரும், இருந்தாலும் எனக்கு பிராண்டு தான் முக்கியம், கிருஷ்ணா, குமரகுரு, சிஐடி, சென்னை இன்ஸ்டியூட், ராஜலட்சுமி, இந்த மாதிரி பிராண்டு தான் முக்கியம்னு சொல்லிட்டு போகிறாங்க. எனக்கு புரியல, பணத்துக்கு ஒரு மதிப்பே இல்லையா? ஸோ அதனால் தயவு செய்து இந்த அவேர்னஸ் வீடியோவை தெரிஞ்சுக்கிட்டு இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணுங்கள். இனிமேலும் முட்டாளாக இருக்க வேண்டாம். நிறையா மக்கள் வந்து இன்னும் போகிறான்னு சொல்லிகிட்டு இருக்கீங்க. தயவு செய்து காலேஜ் போய் சுற்றி பாருங்கள், அட்மிஷன் போடாதீங்க. கவுன்சிலிங்லேயே அந்த கல்லூரி எடுங்க, எல்லா கல்லூரி போய் சுற்றி பாருங்கள், அதெல்லாம் உரிமை இருக்குது. கவுன்சிலிங்லேயே எடுத்துக்கலாம். ஏன் நாங்கள் கவுன்சிலிங்கில் எடுக்கணும், எதுக்காக கவுன்சிலிங் எடுக்கணும் இப்போ நான் சொல்கிறேன், ஓகேவா? ஆல்ரெடி பெனிஃபிட்ஸ் சொன்னது தான். பட்
நல்லா கேட்டுக்கோ, நிறைய விஷயங்கள் அட்வான்டேஜ் இருக்குது கவுன்சிலிங் மூலிமா. மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கும் கவுன்சிலிங் கோட்டாக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது தம்பி. மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் சீட்டு ஃபில் ஆகிறதுக்கு வேண்டி அவங்க சேர்த்திட்டு இருக்காங்க. இன்னும் சில கல்லூரிகள் ஏமாத்துற விஷயம் என்னென்னா, டே தம்பி வாடா, எனக்கு உனக்கு வந்து சீட்டு போட்டு கொடுத்துட்றேன், நல்லா கேட்டுக்கோ, 1 லட்ச ரூபா 1.5 லட்ச ரூபா ஃபீஸு, நீ ஜாயின் பண்ணிவிடு, கவலைப்படாத, உங்கள் கட் ஆஃப் 130 தானே வரும், கவுன்சிலிங்லேயே நம்ம போட்டு எடுத்துக்கலாம், கிடைக்கலன்னா நம்ம வேறு ஏதாவது குரூப் எடுத்துக்கலாம், இல்லைனா மேனேஜ்மெண்ட்டாகவே கன்வெர்ட் பண்ணிக்கலாம், சேம் பீஸ் தான்டா. எனக்கு புரியல இது என்ன நடக்குது. நீங்களும் போய் சேர்றீங்க, சிஎஸ்சி வேணும்னு சொல்லி போகிறான், மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு எதுக்கு போவாங்க? எனக்கு இந்த காலேஜில் இந்த கோர்ஸ் வேணும்னு சொல்லிட்டு போகிறவங்களுக்கு தான் மேனேஜ்மெண்ட் கோட்டா. மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்படிங்கிறது ஒரு பெரிய கல்லூரியில், பிராண்டட் கல்லூரியில், ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷனில் படிக்கணும், கட் ஆஃப் ஆனால் கொஞ்சம் கம்மியாக வரும், எனக்கு நினச்ச கட் ஆஃப் வர்றது ஆனால் அந்த கல்லூரியில் தான் படிக்கணும், அந்த கோர்ஸ் தான் படிக்கணும்னு நினைக்கிறவங்க மேனேஜ்மெண்ட் கோட்டா போகிறா தப்பு இல்லை, காசு இருக்கணும். இப்படி காசும் இல்லை, கல்லூரியும் நல்ல கல்லூரி இல்லை, கவுன்சிலிங்கில் எடுத்து தராங்கிறாங்க. கவுன்சிலிங் எப்படி எடுத்து தருவாங்க? கவுன்சிலிங் யாருனாலையும் எடுத்து தர முடியாது, அது தெரிஞ்சுக்கோங்க. கவுன்சிலிங்கில் சாய்ஸ் ஃபில்லிங்கில் இந்த கல்லூரி தான் கிடைக்கும், அந்த கல்லூரி தான் கிடைக்கும், யாருனாலையும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. கம்ப்யூட்டர் ஆட்டோமேட்டட் சிஸ்டம் தான் முடிவு பண்ணுது. கல்லூரி எப்படி முடிவு பண்ணியும்? நீங்கள் அதை ஏமாந்து கவர்மெண்ட்லேயே எடுத்துக்கலாம் போல், கவுன்சிலிங்லேயே எடுத்துக்கலாம் போலன்னு சொல்லி சேர்த்துட்டு இருக்காங்க. நாங்களே சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணித்தரோன்னு கல்லூரியில் அவனை சேர்த்துக்கிட்டாங்க. நீ நாளைக்கு அவன் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுவான், ஆன்லைனில் லாகின் ஐடி பாஸ்வேர்டு கிடைக்கும், அவங்க ஷேர் பண்ண சொல்லுவாங்க. நான் சொல்கிறது உண்மை தான், ஐடி பாஸ்வேர்டு கொடுத்தம்பி அப்படிமா. நீ கொடுக்காமையும் இருக்க முடியாது, நீ ஃபீஸை வேறு கட்டி வச்சுருப்ப, சர்டிஃபிகேட் கொடுத்து வச்சுருப்ப, ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து அவங்க வாங்கி வச்சுருவாங்க, அவங்க தான் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுவாங்க, நீ பண்ண முடியாது. அவங்க காலேஜ் மட்டும் 4 பிரான்ச் வச்சுருவாங்க, அதில் எதுவுமே கிடைக்கலன்னா சரிடா கிடைக்கல வாடா மேனேஜ்மெண்ட் கோட்டா போட்டுக்கலாம், சிஎஸ்சி மட்டும் முடிஞ்சிருச்சு, நான் உனக்கு வேறு பிரான்ச் தரட்டா, மாற்றிலாம் பேசுகிற கல்லூரி இருக்குது. சிஎஸ்சி இல்லைடா, ஏடிஎஸ் இல்லை, ஈஸி எடுத்துக்கிறீங்களா, அதுவும் நல்ல அந்த சீட்டு தான், அதுலேயும் உங்களுக்கு வந்து ஐடி கிடைக்கும், அந்த மாதிரி கோருக்கும் போய்க்கலாம், மண்டை கழுவுவாங்க. என்ன எனக்கு புரியல, இது மாதிரி ஏமாத்துறாங்க. அண்ட் ரெண்டாவது தேர்ட் பார்ட்டிக்கிட்ட போய் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறது. தேர்ட் பார்ட்டினா ஏதாவது ஒரு தேர்ட் பார்ட்டி ப்ரௌசிங் சென்டர் அது இதுன்ட்டு இருக்குது, அங்கே போய் நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறீங்கன்னு நின்னீங்கன்னா முடிஞ்சு போச்சு கதை, உங்களை வச்சு சம்பாரிச்சிருவாங்க. இப்போ என்ன மேட்டர்னா, சாய்ஸ் ஃபில்லிங்கு அவங்களுக்கு லாகின் ஐடி பாஸ்வேர்டு தருவாங்க, அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி முடிச்சோன்னே ஐடி பாஸ்வேர்டு வச்சுக்கிட்டு நீங்கள் தான் சுயமாக சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும், புரிஞ்சுதுங்களா? வீட்டிலே லேப்டாப் வாங்கி பண்ணுங்கள். லேப்டாப் இல்லை என்ன பண்ணுறதுன்னா, பிடெக் பண்ண போகிறோன்னா லேப்டாப் இல்லாமல் எப்படி? லேப்டாப் வேணுங்க, படிக்கிறதுக்கு லேப்டாப் இல்லைன்னா இப்போல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது, கற்றுக்கிறதுக்கு லேப்டாப் வேணும். லேப்டாப் இப்போயே வாங்கி உங்கள் பையன் இன்ஜினியரிங் படிக்கணும், லேப்டாப் மஸ்ட்டு வாங்கி வச்சுருங்க, கவுன்சிலிங் அதிலே போடுங்க. மொபைல் ஃபோனில் போகிறதாங்க, மொபைல் ஃபோனில் தேவை கிடையாது. அதுக்கப்புறம் மொபைல் ஃபோனில் பண்ணாதீங்க, லேப்டாப்பில் பண்ணுங்கள். ப்ரௌசிங் சென்டர் போய் பண்ணலாமா? வேண்டாம். தேர்ட் பார்ட்டிக்கில் யார் கொடுக்கிட்டா வேணாம். எங்கேயுமே போக வேணாம், ஏமாற்றிடுவாங்க. இப்போ தெரியாது, ஏமாந்ததுக்கப்புறம் தெரியும். நீங்கள் சாய்ஸிங் 10 சாய்ஸ் வைக்கிறீங்க, உங்கள் விருப்பப்பட்ட கல்லூரி வச்சிங்கன்னா பிரச்சனை கிடையாது, அவங்களுக்கு விருப்பப்பட்ட கல்லூரி தேர்ட் பார்ட்டி நடுவில் வந்து வச்சுருவாங்க. ஸோ அப்படி வச்சுட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? சாய்ஸஸில் அது லாக் ஆகிடும். திடீர்னு அந்த கல்லூரியில் போய் எந்த ஃபெசிலிட்டிஸ் இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? ஸோ தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், சாய்ஸ் ஃபில்லிங் நீங்கள் தான் பண்ணணும். கவுன்சிலிங்கோட அவேர்னஸ் தேவை, கவுன்சிலிங்லேயே எடுத்துக்கோங்க. கவுன்சிலிங்கில் போனால் தான் நிறைய பெனிஃபிட்டு, கவுன்சிலிங்கில் போனால் தான் ஃபிக்ஸ்டு ப்ரைஸு, கவுன்சிலிங் போனால் தான் டொனேஷன் கிடையாது, கவுன்சிலிங் போனால் தான் மெரிட் லிஸ்ட்டில் வருவீங்க. ஸோ நிறைய விஷயங்கள் கவுன்சிலிங் போனால் இருக்குது. அதனால் பொறுமையாக காக்கும். 5 மாத ப்ராசஸ்ஸு. மேனேஜ்மெண்ட் கோட்டாங்கிறது ஒரே நாளில் போய் அட்மிஷன் போட்டுடலாம். ஐயோ என் ஃப்ரெண்டு போட்டுட்டான் நானும் போய் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீ சீட்டு போட்டேன் நான், நீங்களாம் கவுன்சிலிங் வெயிட் பண்ணி கிடச்ச மாதிரி தான். லட்சக்கணக்கு பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்களாம் கவுன்சிலிங்கில். வருஷம் 50,000 சீட்டு வேக்கண்ட் ஆகுது. என்ன காரணம்னா, இந்த நிறைய பேர் போய் அட்மிஷன் போட்டாங்கல்ல, அதனால் அந்த சீட்டெல்லாம் காலியாகுது. நிறைய சீட்ஸ் வந்து காலியாகுதுங்க. அந்த சீட்டெல்லாம் ஃபில் ஆகாமல் இருக்குது. அந்த சீட் எல்லாமே எல்லா கட் ஆஃப் மாணவர்களுக்கும் கிடைக்கும். கவுன்சிலிங்கோட பெனிஃபிட்டில் பெரிய விஷயமாக நான் பார்க்குறது என்னென்னா, பெனிஃபிட்ஸ் இப்போ பார்க்கலாம். 77.5லேருந்து 200 வரைக்கும் கூப்பிடுவாங்க. எல்லா மாணவர்களுக்கும் சீட்டு கிடைக்கும். 77.5 கட் ஆஃப் இருந்தால் கூட சீட்டு கிடைக்கும். சார் நீங்கள் சொல்கிறீங்க நல்ல கல்லூரி கிடைக்குமா? கண்டிப்பாக நல்ல கல்லூரி கிடைக்கும். 200க்கு நல்ல கல்லூரி கிடைக்கும், 180க்கு மேலே நல்ல கல்லூரி கிடைக்கும், 160 கிடைக்குமா, 150 கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்கும். நான் சொல்கிற சின்ன சின்ன விஷயங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நல்ல கல்லூரி கிடைக்கும். புரிஞ்சுதா? ஸோ அதனால் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஏன்னா 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட சீட்டுகள் இருக்குது கவர்மெண்ட் கோட்டாவில். இந்த 2 லட்சம் சீட்டில் 50,000 சீட்டு வேஸ்ட்டாக போகுது, ஒரு வருஷத்துக்கு வேக்கண்ட் ஆகுது. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது கவுன்சிலிங்கில் கிடைக்கிறதுக்கு. கவுன்சிலிங் கிடைக்கலன்னு எவனாலும் சொன்னான்னா நம்பாதீங்க. தயவு செய்து வந்து தேர்ட் பார்ட்டி நம்பாதீங்க.
ஃபோன் பண்ணி இப்போயே அட்மிஷன் போட சொன்னால் நம்பாதீங்க. கல்லூரி சைட்லேருந்து ஃபோன் வரும்போது நம்பாதீங்க. யாராவது சொல்லுவாங்க இப்போயே அட்மிஷன் போடுங்க சீட் கிடைக்காது, நம்பாதீங்க. நீங்கள் ஒரு கல்லூரியை டார்கெட் பண்ணி பிராண்டு தான் முக்கியம்னு சொல்லி பெரிய கல்லூரியில் போய் படிக்கணும், ஏஐடிஎஸ் தான் படிக்கணும், சிஎஸ் தான் படிக்கணும்னா அந்த கட் ஆஃப் வராதுன்னு நினச்சிங்கன்னா, பெரிய லெவலில் கட் ஆஃப் 190 180க்கு மேலே எடுக்க மாட்டீங்கன்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் காசு இருந்தால் 10 லட்சம் 15 லட்சம் கொடுத்து சேர்ந்துருங்க. அவங்கள நான் தடுக்கவே இல்லை. கவுன்சிலிங்கில் வெயிட் பண்ணோன்னா கவுன்சிலிங் வெயிட் பண்ணுங்கள். ஓகேவா? 180க்கு மேலே கட் ஆஃப் வச்சுருக்குன்னா பயப்பட வேண்டாம். நீங்களும் பயப்படுறீங்க, எனக்கு புரியல. எந்த கட் ஆஃபாக இருந்தாலும் பயப்பட, 150க்கு மேலே 160க்கு மேலே 170க்கு மேலே எவனும் பயப்பட வேண்டாம். எல்லாத்துக்குமே சீட்டு உண்டு நல்ல கல்லூரியில். புரிஞ்சுக்கோங்க. சில ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணால் போதும். நீங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா போதும். பிசி, எம்பிசி, பிசிஎம், எஸ்சி, எஸ்சி, எஸ்டி இது என்னன்னு சொல்லுங்கள்? கம்யூனிட்டி அடிப்படையில் தான் நமக்கு சீட்டு பிரியுதுங்க. இது தெரியாமல் நல்லா நிறைய பேர் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போட்டுறீங்க. கம்யூனிட்டி அடிப்படையில் தான் சீட்டு நமக்கு என்ன ஆகுதுன்னா சீட்டு பிரியுது. சரிங்களா? இப்போ எஸ்சி, எஸ்சி, எஸ்டி மாணவர்கள் 100 கட் ஆஃப் இருந்தால் கூட டயர் 2 டயர் 1 கல்லூரியில் கூட ஏதோ ஒரு சீட் கிடைக்குங்க. கண்டிப்பாக கிடைக்கும். அது தெரியாமல் போய் முட்டாத்தனமாக சேர்ந்துட்டு இருக்காங்க. அடுத்த பிசி, எம்பிசி, பிசிஎம் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கான இடஒதுக்கீடு இருக்கும். அதில் சீட்டு இருக்குங்க. 30% இடஒதுக்கீடு இருக்குது, 25% இடஒதுக்கீடு இருக்குது பிசிக்கு. எம்பிசிக்கு இருக்குது 20%, பிசிஎம்முக்கு 3.5%. ஸோ இது எல்லாம் எங்கே போகிறது? ஸோ இதில் எல்லாம் எவ்வளோ பேர் போட்டி போகிறாங்க? உங்கள் கம்யூனிட்டிக்குள்ளே எவ்வளோ பேர் இருக்காங்க? அதை வச்சு தான் சீட்டு அலோகேட் ஆகும். ஸோ அதனால் சீட்டு பிரிஞ்சிடும். நீ 2 லட்சம் பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுறான், சீட் கிடைக்காதுன்னு நினைக்காது. சீட்டு பிரிஞ்சிடும். பிசிக்கு தனியாக, எம்பிசிக்கு தனியான்னு பிரிஞ்சிடும். அப்போ உனக்கான சீட்டு நீ பிசியாக இருந்தால் பிசியில் ஒரு ரேங்க் லிஸ்ட் வரும், அந்த ரேங்கின் அடிப்படையில் உனக்கு கிடைக்கும். புரிஞ்சுதா? ஸோ இது ஒரு பெனிஃபிட்டு. கவுன்சிலிங் மூலிமா போனால் தான் இந்த கம்யூனிட்டிலாம் எடுபடும். மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் கம்யூனிட்டிலாம் பார்க்க மாட்டாங்க. ஸ்காலர்ஷிப்பு மெரிட் லிஸ்ட்டில் நீ வந்தீங்கன்னா, நீ கவுன்சிலிங் மூலிமா போனீங்கன்னா நிறைய ஸ்காலர்ஷிப் கிடைக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது. கல்லூரியே ஸ்காலர்ஷிப் தருவாங்க. அண்ட் கேட்டகரி வைஸ் தருவாங்க. எஸ்சி, எஸ்சி, எஸ்டி, எம்பிசி, பிசி அது இதுன்னு ஏதோ ஸ்காலர்ஷிப். இல்லை வெளியில் ப்ரைவேட்டாக பார்க்குறீங்கன்னா நீங்கள் கவுன்சிலிங் மூலிமா போயிருந்தால் தான் நிறைய ஸ்காலர்ஷிப் ஆஃபர் பண்ணுவாங்க. ஃபீஸ் ரிடக்ஷன் ஆகும். புரிஞ்சுதா? நோ கேபிட்டேஷன், டொனேஷன் வாங்க மாட்டாங்க, வாங்கக்கூடாது கவுன்சிலிங் மூலிமா வந்தால். அடுத்தது புதுமை பெண் திட்டம், தமிழ் புதவன் திட்டம். கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல், கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த பசங்களுக்கு இந்த 1000 ரூபா மாதம் 4 வருஷம் படிக்கிற முடி கிடைக்குங்க. பையனுங்களுக்கு கிடைக்கும், பொண்ணுங்களுக்கு கிடைக்கும் இந்த திட்டத்தின் கீழ். அடுத்து லோன் பிரச்சனை. இந்த விஷயத்தை யாராவது கவனிச்சிங்களா? லோன் கிடைக்காது. மேனேஜ்மெண்ட் கோட்டால் போனால் லோன் கிடைக்காது. கவுன்சிலிங் மூலிமா தான் போகணும். லோன் கிடைக்காது. லோன் வேணால் ப்ரைவேட் பேங்க்கில் கிடைக்கும். பஞ்சாப் பேங்க்கு இந்த மாதிரி ஏதோ ஒரு பேங்க் இருக்கும், அதில் தான் கிடைக்கும். இந்தியன் பேங்க்கு, எஸ்பிஐ பேங்க்கு, ஐஓபி பேங்க்கு அந்த மாதிரினா நேஷ்னலைஸ் பேங்க்கில் தான் உங்களுக்கு வந்து கவுன்சிலிங் அடிப்படையில் கிடைக்கும். மெரிட் சீட்டு வச்சு கிடைக்கும். கவர்மெண்ட் கோட்டா ஆர்டர் இருக்கும், அலாட்மெண்ட் ஆர்டர் இருக்கும், அதை வச்சு நீங்கள் லோன் வாங்கிக்கலாம். ஆனால் இதுவே நீங்கள் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் சேர்த்திங்கன்னா காசு இல்லை பட்சத்துக்கு லோன் எடுக்கணும்னு ட்ரை பண்ணிங்கன்னா ஆக்சிஸ் பேங்க்கு, ஐசிஐசிஐ பேங்க்கு, எஸ் பேங்க்கு இந்த மாதிரி பெரிய பெரிய ப்ரைவேட் பேங்க்கில் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். ப்ரைவேட்டில் வட்டி ஜாஸ்தி, ப்ரைவேட்டில் என்ன நாம்ஸ் வைக்கிறாங்கன்னு தெரியாது, நிறைய விஷயங்கள் இருக்குது. லோன் ப்ராசஸ் பற்றி ஒரு வீடியோவே நான் போட போகிறேன். சரியா? அதில் நீ பாரு லோன் ப்ராசஸில். ஸோ கண்டிப்பாக லோன் கிடைக்கிறத பெரிய சிக்கலாயிரும். படிக்க வைக்கணும், 10 லட்சம் ஆகும், 6 லட்சம் 7 லட்சம் ஆகும்னா நீங்கள் லோன் எடுக்கணும். அப்போ லோன் எடுக்கிறதே பிரச்சனைனா பார்த்துக்கோங்க. லோன் ப்ராசஸ் ரொம்ப முக்கியம். ஸோ கவர்மெண்ட் கோட்டா வழியாக போனால் தான் லோன் கிடைக்கும். நேஷ்னலைஸ் பேங்க்கில், கவர்மெண்ட் பேங்க்கில். புரிஞ்சுக்கோங்க. யூ கேன் மேக் மெனி சாய்ஸஸ். நீங்கள் எந்த கல்லூரி வேணால் வச்சுக்கலாம். சாய்ஸ் பில்லிங்கில் சீட் இருந்தால் எவ்வளோ சாய்ஸஸ் வேணாலும் வச்சுக்கலாம். 1000 சாய்ஸ் வைக்கலாம், 2000 சாய்ஸ் வைக்கலாம், 50 சாய்ஸ் வைக்கலாம், 2 சாய்ஸ் வைக்கலாம், 10 சாய்ஸ் வைக்கலாம். என் நம்பர் ஆஃப் சாய்ஸஸ். எவ்வளோ சாய்ஸ் வேணாங்களோ எவ்வளோ கோர்ஸ் வேணாலும் வைக்கலாம். ஒரு கல்லூரியில் எவ்வளோ கோர்ஸ் வேணாலும் வைக்கலாம். இல்லை ஒரு கல்லூரியில் ஒரு கோர்ஸ் வைக்கலாம். இல்லை அந்த மாதிரி மாற்றி விளையாடலாம். ஆனால் கரெக்டாக வச்சிங்கன்னா உங்களுக்கான காலேஜ் கிடைக்கும், உங்களுக்கான நல்ல கல்லூரி கிடைக்கும். இது ஒரு பெனிஃபிட்டு. 25,000 ரூபா ஃபஸ்ட்டு கிராஜுவேட் கிடைக்கும். பட்டதாரியாக உங்கள் வீட்டில் நீங்கள் இருக்கீங்கன்னா கிடைக்கும். அப்பா அம்மா படிச்சிருக்காங்கன்னா கிடைக்காது, பாட்டி தாத்தா படிச்சிருக்காங்க கிடைக்காது. டிசி 12th மார்க் ஷீட் வந்ததுக்கப்புறம் அப்ளை பண்ணிக்கலாம், 20 நாளில் வந்துடும். ஓகேவா? அடுத்து 50,000 ரூபா வந்து எஸ்சி, எஸ்சி, எஸ்டி கிடைக்கும். இன்கம் சர்டிஃபிகேட் 2.5 லட்சத்துக்கு கீழே இருந்ததுன்னா கன்ஃபார்மாக நமக்கு வந்து எஸ்சி, எஸ்டியாக இருந்தீங்கன்னா போஸ்ட்மெண்ட்ரி ஸ்காலர்ஷிப் 50,000 வருஷம் கிடைக்கும். அப்போ 2 வருஷத்துக்கு எவ்வளோ ஆச்சு? 4 வருஷத்துக்கு எவ்வளோ ஆச்சு? 2 லட்சமா? கிட்டத்தட்ட பாருங்கள், 50 1 லட்சம், கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 2 லட்ச ரூபா கிடைக்கிது. சரிங்களா? 7.5% ஃப்ரீ சீட்டு.
கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவங்க பியூர் கவர்மெண்ட்டில் படிச்சிருக்கணும். யாரெல்லாம் என்ன படிச்சிருக்கணும் 7.5க்கு தனியாக வீடியோ போடுறேன். 7.5ல் படிச்சிங்கன்னா பியூர் கவர்மெண்ட் சீட்டு ஃபுல் ஃப்ரீ. ஸோ இதுவும் நீங்கள் கவர்மெண்ட் கீழே போனால் தான் கிடைக்கும். அண்ட் கவர்மெண்ட் காலேஜ் பிஹெச்ஜி கவர்மெண்ட் எய்டட் காலேஜ், சிஐடி கவர்மெண்ட் எய்டட் காலேஜ், தியாகராஜா கவர்மெண்ட் எய்டட் காலேஜ், அதுக்கப்புறம் இந்த 3 கவர்மெண்ட் எய்டட் கோர்ஸ்னு சொல்லி வச்சுருப்பாங்க. அந்த கோர்ஸு அண்ணா யூனிவர்சிட்டி, சிஇஜி, எம்ஐடி, ஏசிபி, சாப் கேம்பஸ், ஏசிடி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் கேம்பஸ் 11 கல்லூரி பியூர் கவர்மெண்ட்டு, கான்ஸ்டியூட் கேம்பஸ் உறுப்பு கல்லூரிகள், அண்ணா யூனிவர்சிட்டி உறுப்பு கல்லூரிகள், அண்ணா யூனிவர்சிட்டி ரிஜினல் கேம்பஸ் 3 கேம்பஸ் இருக்குது. இதெல்லாம் போக வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலை யூனிவர்சிட்டி இருக்குது. ஸோ இதில் எல்லாத்துலேயும் கவர்மெண்ட் கல்லூரியில் சேரணும்னா மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போக முடியாது, கவுன்சிலிங் மூலயமா தான் போகணும். கவர்மெண்ட் காலேஜில் தான் ஃபீஸ் கம்மியாக இருக்கும், கவர்மெண்ட் காலேஜில் தான் நல்லா ஃபெசிலிட்டிஸ் இருக்கும். ஃபெசிலிட்டிஸ்னால் பெரிய லெவலில் இல்லைனாலும் உனக்கு ரொம்ப ஃபீஸ் கம்மியாக இருக்கும், பிளேஸ்மெண்ட்ஸும் இருக்கும், டீசெண்டான பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்கும். இதெல்லாம் நீங்கள் கவுன்சிலிங் மூலயமா போனால் தான் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க. அடுத்தது அப்ளை ஆன்லைன். இப்போ நீங்கள் வந்து எல்லாமே நான் கவுன்சிலிங் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், தனியாக ஒரு வீடியோவே போட்டிருக்கேன், நீங்கள் போய் பாருங்கள். சரி, டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வேணால் அந்த வீடியோ வைக்கிறேன், பாருங்கள். டிஎன்ஏ கவுன்சிலிங் ஃபுல் ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டுரு, தயவு செய்து இந்த வீடியோவை பாருங்கள். அப்ளை ஆன்லைன் TNEonline.orgல தான் போய் அப்ளை பண்ணணும். இப்போ வெப்சைட் ஓப்பனில் தான் இருக்குது, ஆனால் எந்த இதுவும் அப்டேட் பண்ணால் சும்மா ஓப்பனில் வச்சுக்கிட்டு 2026 மே மாதம் ஓப்பன் பண்ணுவோம் அப்படின்னு மட்டும் போட்டிருக்காங்க. 4 மாதம் கவுன்சிலிங் நடக்கும், பொறுமையாக இருக்கணும். நல்ல சீட் கிடைக்கணும்னா, ஃபீஸ் கம்மியாக படிக்கணும்னா, ஃபிக்ஸட் ஃபீஸில் படிக்கணும் அப்படின்னா கன்ஃபார்மாக பொறுமையாக இருக்கணும். மெரிட் சீட் வேணும்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து மே 6 அல்ல 7 ஓப்பன் ஆகிடும். எனக்கு தெரிஞ்சு அப்படி தான் ஓப்பன் ஆகுது. எதாக இருந்தாலும் மே 1st வீக் இல்லை 2வது வீக் வந்து ஓப்பன் ஆகிடும். சரிங்களா? சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் 1 மாதம் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ண டைம் தருவாங்க. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து எப்போ நடக்குன்னா ஜூன் 2nd வீக் நடக்க ஆரம்பிச்சிடும். ரேண்டம் நம்பர் ஜூன் 2nd வீக் ஆர் 3rd வீக்கே வந்து ரேண்டம் நம்பர் ரிலீஸ் ஆகும். ரேண்டம் நம்பர் டை பிரேக்கர். எல்லாருமே இப்போ ஒரே கட் ஆஃப் இருப்பாங்க. 200லேயே 1000 பேர் இருப்பான், 200லேயே 300 பேர் இருப்பான், 190 1000 பேர் இருப்பான். அந்த 1000 பேருக்கு ஒரே ரேங்கிங் கொடுக்க முடியாதுல்ல, ரேங்க்குங்கிறது எல்லாத்துக்கும் மாறும்ல. அப்போ டை பிரேக்கிங்காக இந்த ரேண்டம் நம்பர் கொடுக்குறாங்க. ஓகே, இதை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். ரேங்க் லிஸ்ட் அப்படிங்கிறது ஜூலை 1st வீக் ஆர் ஜூன் லாஸ்ட் வீக் வந்து ஜூலை 1st வீக் தான் மோஸ்ட்லி வரும். ரேங்க் லிஸ்ட் வந்தோடனே கவுன்சிலிங் ரெடி ஆகிட்டிங்கன்னு அர்த்தம். ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கவுன்சிலிங் எல்லாமே ஜூலை 2nd வீக் ஸ்டார்ட் ஆகிடும். அப்புறம் உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் எல்லாம் பண்ண சொல்லுவாங்க, பண்ணி முடிச்சுட்டு ஆகஸ்ட் லாஸ்ட் வீக் வந்து கவுன்சிலிங் முடிஞ்சிடும். இப்படி 4 மாதம் மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், இப்படி 4 மாதம் நீங்கள் வந்து பொறுமையாக இருக்கணும். ஆகஸ்ட் மாதம் தான் கவுன்சிலிங் முடியும். சரிங்களா? சீட் அலாட்மெண்ட் அப்போ தான் நடக்கும். ரவுண்டு 1க்கு அப்போ ஜூலையில் முடிஞ்சிடும், அப்படியே நீங்கள் காலேஜ் ஜாயின் ஆகிக்கலாம். ரவுண்டு 2க்கும் ஜூலை லாஸ்ட் வீக் ஆர் ஆகஸ்ட் 1st வீக் நடந்துடும். ஆகஸ்ட் 2nd வீக் ஆர் 3rd வீக் வந்து ரவுண்டு 3க்கு நடந்துடும், முடிச்சிடும். சீட் அலாட்மெண்ட் நடந்துடும். இதான் வந்து கவுன்சிலிங் ப்ராசஸ். ஷார்ட்டாக சொல்லிட்டேன். ஃபுல் ப்ராசஸ் வீடியோ வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. இதுக்கெல்லாம் பொறுமையாக வெயிட் பண்ணிங்கன்னா நான் சொல்கிறேன் இந்த மாதிரி இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் கிடைக்கும். இல்லைனா ஒன்றுமே கிடைக்காம மேனேஜ்மெண்ட் கோட்டா விலையாக போயிட்டு கஷ்டப்பட்டிங்கன்னா எனக்கு தெரியாது. போகிறவன் போய்க்க, அதை பற்றி கவலை இல்லை. ஸ்மார்ட்டாக யோசிக்கிறோம், போக மாட்டான், அவ்வளோதான் சொல்லுவேன். ஸோ ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணுங்கள். ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் எதாக இருந்தாலும் முடிவு பண்ணுங்கள். ஆனால் இப்போவே கல்லூரிக்கு போய் அட்மிஷன் போடணும் எந்த அவசரம் கிடையாது. கல்லூரியில் மண்டையை கழுவுவாங்க. நீங்கள் கல்லூரி போனீங்க அப்படின்னா நீங்கள் சும்மா விசிட் பண்ணுங்கள், கல்லூரி எப்படி இருக்குன்னு பாருங்கள், அதெல்லாம் பாருங்கள். பட் நீங்கள் தயவு செய்து இந்த விஷயத்தை மறந்துடாதீங்க. ஓகேவா? டிஎன்ஏ கவுன்சிலிங் மூலயமா போய்க்கலாம். ஓகே, கவுன்சிலிங் வீடியோ எல்லாமே நம்ம சேனலில் வரும். தயவு செய்து வீடியோஸை பார்த்தீங்கனாலே போதும், உங்களால் வீட்டிலே உட்காந்து கவுன்சிலிங் என்ன பண்ணிக்கலாம் லேப்டாப் மூலிமா. தேங்க்யூ, நன்றி, வணக்கம். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஏதாவது தப்பாக பேசியிருந்தால் மன்னிச்சிருங்க. இதுதான் உண்மையான விஷயம். ஏமாந்து போயிடாதீங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும். லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.